ஹாய், நான் எழில் செல்வி ஜாஸி ஹெல்த் மிக்ஸ்லேருந்து. எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 37+ இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம லைவாக என்னெல்லாம் போடுறோம், அது என்ன நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது லைவாக கட்டுறோம். நாங்கள் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ரைஸ், பல்சஸ், சீட்ஸு, மில்லட்ஸ் இது எல்லாமே டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரிப்யூர் பண்ணி டஸ்ட்டு, ஸ்டோன்ஸ், பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறோம். நம்ம வந்து 37+ இன்க்ரீடியன்ஸையும் வாட்டர்ல நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம 5 இன்கிரீடியன்ஸை ஓவர் நைட் 8 ஹவர்ஸ் சோக் பண்றோம். கருப்பு சுண்டல், ராகி, பச்சை பயிறு, கருப்பு கொள்ளு, கருப்பு உளுத்து ஊற வச்ச 5 தானியங்கள் வெள்ளை துணியில கட்டி நல்லா ஒரு 36 மணி நேரம் முளைக்கட்ட வச்சிருக்கோம். இந்த முளைக்கட்டின தானியம்னால நமக்கு நிறைய நியூட்ரிஷன் அண்ட் டைஜஷனுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரையிங் வந்து நம்ம சோலார்ல ட்ரை பண்ணுவோம். எதுக்காகனா நியூட்ரியன்ஸ் ப்ரிசர்வ் ஆகும், டேஸ்ட்டும் நேச்சுரலா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேம்ல அப்படியே வறுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டோன் பல்வரைசர்ல கிரைண்ட் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஹீட் ஆகாது, நியூட்ரிஷன் லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம நல்லா அதை சீவ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டெப்பா நீட் அண்ட் கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கலி நம்ம ஜாஸி ப்ராடக்ட்டை பேக் பண்ணிடுவோம்.